கிரவுண்ட் ரூல் ஆரம்பித்து செகண்டாக போடப்பட்ட ஆக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861. ஃபஸ்ட்டு போட்டது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 போட்டிருப்பாங்க. 1857 சிப்பாய் முல்டினியால். ஸோ செகண்ட் ரூலில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1773 1861 இந்த லா வரைக்குமே சென்ட்ரலைசேஷன்றது ரொம்ப மும்முரமாக இருந்துச்சு. இந்த பாம்பே மெட்ராஸ் ரெண்டுமே பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அதுவும் பெங்காலில் தான் பிரிட்டிஷ் எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஸோ பெங்காலோட கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கும். மற்ற எல்லாருமே அந்த பெங்காலோட கவர்னரோ வைஸ்ராயோ சொல்கிறத தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த ஆக்டில் எல்லாரையுமே ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாங்க. டீசென்ட்ரலைசேஷன் அவங்கவுங்களோட பகுதிக்கு அவங்கவுங்களே முடிவு எடுத்துக்கலாம். அவங்க விருப்பத்துக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லெஜிஸ்லேஷன் இருக்குல்ல. ஸோ அதாவது அரசு நடத்துறதுக்கான லாஸை அவங்களே மேக் பண்ணிக்கிறதுக்கான ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தொகுதி வாரியாக லார்ட் கேனின் 1859 பிரிச்சிருப்பார். அதாவது போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வைஸ்ராய் அதாவது லார்ட் கேனின் தான் வைஸ்ராய் ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ண முடியும். அந்த ஆர்டினன்ஸ் 6 மாதம் வரையும் செல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு புதிய சட்டசபை ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நியூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் யார் யாருக்குன்னா பெங்காலுக்கு, நார்த் வெஸ்ட் ப்ராவின்சஸ்க்கு, பஞ்சாப்க்கு. பெங்காலுக்கு 1862லேயும், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்சஸ்க்கு 1866லேயும், பஞ்சாப்க்கு 1897லேயும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் 1862 வைஸ்ராய் ஒரு 3 இந்தியன்ஸ் நாமினேட் பண்ணுறாங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ராஜா ஆஃப் பனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா, சர் தின்கர் ராவ்ன்ற 3 பேரையுமே நான் அஃபிஷியல் மெம்பராக தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அஃபிஷியல் மெம்பர்னால் அவங்க சொல்கிறது எல்லாமே கேட்குற மாதிரி இருக்குது. நான் அஃபிஷியல் மெம்பர்னால் ஜஸ்ட் ஒரு கண்துடைப்புக்காகன்ற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.